தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இருக்கிற பெரிய விவாத பொருளா இருக்கிறது கணவன் மனைவி உருவ உறவு சிக்கல் அல்லது ஒரு ஆண் பெண் உறவு சிக்கல்னு வச்சுக்கோங்க. பெரிய இதா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் அது எல்லா தளங்கள்லையும் இருக்கு. அவங்களுடைய சமூக பொறுப்பு, அவங்களுடைய பொருளாதார நிலை, அவங்களுடைய அந்தஸ்து அல்லது அவங்களுடைய அறிவு நிலை, அவங்களுடைய பழகும் விதம், எல்லாத்துலேயுமே ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு வித்தியாசம் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துது. அது 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 சமமாக்கிறதுக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. காலங்காலமாக மனிதர்கள் மற்ற தலைவர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதே மீறி இது ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வை தொடர்ந்து இருக்க வைக்குது. இதனால ஏற்படுற சிக்கல் நிறைய டிபேட் நம்ம பார்க்கணும். தொலைக்காட்சி விவாதங்களில் பார்த்தோம்னா ஆண் பெண் உறவு சிக்கல் பெரிய இதாக இருக்குது. அவங்களுடைய மன கொந்தளிப்பெல்லாம் வேற லெவலில் இருக்கு. பெரிய ஆய்வுகள்லாம் ஆண் பெண்ணுக்கான இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு கிரகங்கள்லேருந்து வந்தவங்க, ஒரே கிரகத்தை சேர்ந்தவங்க இல்லை எல்லாம் கூட கிண்டலாக எழுதுனாங்க. ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக தான் மென் ஆர் ஃப்ரம் மூன், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்லாம் எழுதுனாங்க. ரெண்டு பேரும் இப்போ எல்லா விலங்குகளையும் போல அவங்களும் மனித இனம் என்ற ஒரு கேட்டகரியிலேயே வரமாட்டாங்க. ஆண் அதுலேயே வேற இனம், பெண் வேற இனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவ்வளோ வித்தியாசம். ஏன்னா அது அறிவு சார்ந்து யோசிக்கும் போது தான் மற்ற ஒரு பறவைக்கு மயிலுக்கு சிங்கத்துக்கு இருக்கிறத விட இது அதிகமாயிடுது. ஆண் பெண் என்ற அந்த தரம் வித்தியாசம் நிறைய யோசிக்கிறாங்க. சிந்தனை வேற வேற செயல்பாடை கொண்டு போகுது. நான் எழுதினேன் ஆண் பால் பெண் பால் என்ற நாவல் ஒரு முக்கியமான ஒரு நாவல். அதில் முதல்ல ஒரே நாவலை ஒரு வாழ்க்கை கதை, அவருக்கு திருமணம் ஆகுது, திருமணம் ஆகிற பெண் பார்க்கிற நிலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு விவாகரத்தில் போய் முடிகிற ஒரு கதை தான் அது. அதை பெண் முதல்ல சொல்லுவாள். 120 பக்கத்தில் தன் வாழ்க்கை கதையை சொல்லுவாள், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு. அதே கதையை அவருடைய கணவன் மறுபடியும் சொல்லுவான். வேறு வேறு காரணங்களும் வெவ்வேறு கருத்துருக்களுமா அது இருக்கும். அந்த கதை ஆண் பால் பெண் பால் என்கிறது. இதில் எம்ஜிஆர் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா வருவார் அந்த கதையில். ஏன்னா எம்ஜிஆர் தொடர்ந்து தாய்க்குலம், தாய்மார்கள் ஓட்டு எனக்கு உண்டுன்னு சொன்னவர். ஆண்கள் எல்லாரும் எனக்கு ஓட்டு போடணும்னாலும் பெண்கள் போடுவாங்கன்னு சொன்னார், தாய்க்குலங்கள் போடுவாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் இப்போ நடந்தது. அப்போது அதை வச்சு எம்எஸ்எஸ் பாண்டியன் கூட எழுதினார், ஒரு புத்தகம் எழுதினார். அப்புறம் நிறைய பேர் எம்ஜிஆருடைய அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு நிறைய எழுதினாங்க அந்த நாளில். இப்போ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாதிரி ஒரு ஒரு பெண் சொல்லி முடிக்கிறா, அதே கதையை ஆண் சொல்லி முடிக்கிறான். ரெண்டு பேரும் அதே தான் சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு பெண் பார்க்க போகிறதுல தான் ஆரம்பிக்குது, விவாகரத்தில் தான் முடியுது. ஆனால் எவ்வளோ இதில் விவாதங்கள் இந்த கதையில் வந்தது. அவள் ஒரு மன பிறழ்வு கொண்டவளாக மாறிடுவாள். அவளுக்கு ஒரு வெண்புள்ளின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு குறைபாடு ஏற்படும். அதன் பிறகு அவளை நீ எம்ஜிஆர் மாதிரி கலர் மாறிட்டமான்னு சொல்லுவாங்க. தன்னை ஒரு எம்ஜிஆராகவே பாவிக்கிற ஒரு பெண்ணா அவள் மாறுவாள். இதெல்லாம் தான் அதில் இருக்கிற ஒரு சிக்கல். ஒரு விவாகரத்து காரணம் வரைக்கும் அந்த கதை போகும். அதுக்கு நடுவில் நான் சொல்கிறது, இவங்க என்ன சிந்திக்கிறாங்க ஒரு விஷயத்தையே. ஒரு திருப்பதிக்கு போவாங்க குடும்பத்தோட, அவள் என்ன நினைக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போவாங்க, அப்போ அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான். எல்லாமே வேற வேறவா இருக்கும். ஒரு கதையை ஒரே நாவலை இரண்டு விதமாக எழுதி பார்த்தேன். அது அந்த ஆண் பெண் உறவு சிக்கலை சொல்கிற ஒரு கதையாக இருந்தது. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் சா கந்தசாமி, பேராசிரியர் பெரியார்தாசன், கவிதா முரளிதரன், ஞானி பரீட்சா ஞானி போன்ற பலர் பேசினாங்க. அதில் குறிப்பாக பெரியார்தாசன் ரொம்ப அவர் ஒரு உளவியல் பேராசிரியர். அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு உளவியல் பேராசிரியர். அவர் என்ன சொல்றாரு, இந்த நாவலில் ரொம்ப உளவியல் பூர்வமாக நிறைய விஷயங்கள்
சில வாக்கியங்கள் அமைக்க முடியாத சில வாக்கியங்கள்லாம் அவர் அமைச்சிருக்காரு அப்படின்லாம் சொன்னார். அதாவது அந்த பெண் வந்து நான் இப்படி நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு முதல்ல நினைப்பா. நம்ம இந்த விஷயத்தை இப்படி நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு நினைப்பா. அதன் பிறகு இப்படி நினைச்சிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு நினைப்பா. மறுபடியும் இன்னொரு விதமா அவருடைய உள்ள இருக்கிற அந்த இது அப்படிதானே ஒரு உளவியல் போராட்டம் வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்கோமோன்னு நினைச்சிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படின்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த இது வந்து உள்ள 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 அடுத்த ஸ்டெப் போவா. அது வந்து அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொன்னார் பெரியார்தாசன். இது 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 வந்து உளவியல்ல ஒரு முக்கியமான கூறு. இது எப்படி தமிழ் மகன் எழுதினாருன்னு தெரியல, ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்லாம் சொன்னார். அது வந்து பெண்களுக்கு இருக்கிற ஒரு விஷயமும் ஆண்களுக்கு இருக்கிற விஷயம். ஒரு ஆண் என்கிற ஒரு ஆதிக்கத்தோட அவன் அணுகிறதும், ஒரு பெண்ணை அடங்கி போறவளா அவன் எடுத்துக்கிறதும், அப்புறம் அடங்க மாட்டேன்னு சொல்லி அவள் எடுக்கிற போர்க்குணமும் இந்த நாவலில் தொடர்ந்து வெவ்வேறு நிலைகளில் பெரிய களமாக இருக்கும். இன்றைய பிரச்சனைகள் அதுவாக தான் இருக்குது நிறைய. அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து காலமாக இருக்குது. அது ஒரு பெரிய சரித்திர காலம், புராண காலங்கள்ல இருந்து பெண்ணையும் ஆணையும் எப்படி பார்த்தாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு பொருள். ஆனால் விரைவில் ஒரு சமநிலையை எட்ட வேண்டிய, ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு கருத்தாகவும் இருக்குது. விரைவில் இதெல்லாம் சரியாகணும். ஆண் பெண் சமத்துவம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.